அனைவருக்கும் வணக்கம். ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி லெசன் 11th 12th பொறுத்த வரைக்கும் 22 லெசன் படித்தா சிலபஸில் எல்லா லெசனுமே வந்து கவர் ஆகிரும். ஸோ நம்ம பார்க்கக்கூடியது 22வது லெசன். ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டோம். கீழே பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 22வது லெசன் பார்த்திங்கன்னா ஒரு புதிய பொருளாதார ஒருங்கமைவை எதிர்நோக்குதல். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் 83, புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 13 கொஷின், டோட்டலாக 96 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஹிஸ்ட்ரியில் இருந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் தான் இதில் வந்து வரும். ஹிஸ்ட்ரி ஒன்று வரும், எக்கனாமிக்ஸ் வரும், பாலிட்டி வரும். ஸோ இந்த எல்லா கொஷினும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து புத்தகமாக வந்து வெளியிட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக வந்து இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். உங்களுடைய டைம் வந்து ஃபுல்லாக வந்து சேவ் ஆகும். அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு. நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து போய் பாருங்கள். தேவையான புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், மக்கள் தொகையில் ஏறத்தாழ டேஸ் விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்ந்ததோடு அவர்கள் வேளாண்மையை சார்ந்திருந்தனர். ஸோ எத்தனை விழுக்காடு அப்படின்னா 80 விழுக்காடு. மக்கள் தொகையில் ஏறத்தாழ 80 விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்வதோடு அவர்கள் வேளாண்மையை சார்ந்திருந்தனர். 1950 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு. எப்போ 1950 உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு வந்து 13%. மூன்றாவது கொஸ்டின், கூற்று 1 சுதந்திரமான செயல்பாட்டு முறையை பின்பற்றுவது ஒரு முறையாகும். கூற்று 2 மற்றொன்று சமதர்ம பாதையை பின்பற்றுவதாகும். கூற்று 3 இதில் இந்தியா 2வது பாதையை தேர்வு செய்தது. அதாவது சமதர்ம பாதையை இந்தியா தேர்வு செய்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. சுதந்திரமான செயல்பாட்டு முறையை பின்பற்றுவது ஒரு முறையாகும், மற்றொன்று சமதர்ம பாதையை பின்பற்றுவதாகும். இதில் இந்தியா 2வது பாதையை தேர்வு செய்தது. இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம மக்களாட்சி குடியரசு என இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ எந்த பகுதி அப்படின்னா முகவுரையில் வந்து இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம மக்களாட்சி குடியரசு என முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 ஆண்டு திட்டங்கள் டேஸின் விரைவான பொருளாதார வளர்ச்சி அனுபவங்களிலிருந்து பெறப்பட்டன. ஸோ எந்த நாடா? சோவியத் யூனியனில் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அதை முன்மாதிரியாக எடுத்து தான் இந்தியாவில் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அதை கொண்டு வந்திருப்பார். கூற்று 1 விரைவான வளர்ச்சியில் சோவியத் ஒன்றியம் பெற்ற வெற்றியைக் கண்டு நேரு வியந்தார். கூற்று 2 5 ஆண்டு திட்டத்தின் அடித்தளமாக இருந்த கருத்தியல் நேருவின் சமதர்மம் என குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. விரைவான வளர்ச்சியில் சோவியத் ஒன்றியம் பெற்ற வெற்றியைக் கண்டு நேரு வியந்தார். 5 ஆண்டு திட்டத்தின் அடித்தளமாக இருந்த கருத்தியல் நேருவின் சமதர்மம் என குறிப்பிடப்படுகிறது. வேளாண்மையின் பின்தங்கிய நிலையை 2 காரணிகளோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அவை: 1 நிறுவனம் சார்ந்த காரணிகள் என்பது நில உடைமை வர்க்கத்தை சேர்ந்தவருக்கும் விவசாய தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவருக்கும் இடையே நிலவிய சமூக பொருளாதார உறவுகளை குறிப்பதாகும். மற்றொன்று தொழில்நுட்ப காரணிகள் என்பது சிறந்த விதைகள், மேம்படுத்தப்பட்ட வேளாண்மை முறைகள், ரசாயன உரங்களை பயன்படுத்துதல், டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவற்றோடு தொடர்புடையனவாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. மொத்தம் வேளாண்மையின் பின்தங்கிய நிலையை வந்து 2 காரணிகளோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். 1 நிறுவனம் சார்ந்த காரணிகள், மற்றொன்று தொழில்நுட்ப சார்ந்த காரணிகள். நிறுவனம் சார்ந்த காரணிகள் என்பது நில உடைமை வர்க்கத்தை சேர்ந்தவருக்கும் விவசாய தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுடைய நிலையை சமூக பொருளாதார உறவுகளை குறிப்பதாகும். தொழில்நுட்ப காரணிகள் என்பது சிறந்த விதைகள், மேம்படுத்தப்பட்ட வேளாண்மை முறைகள், ரசாயன உரங்களை பயன்படுத்த, டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதிகள் ஆகியோரோடு தொடர்புடையது தான் அந்த தொழில்நுட்ப காரணிகள். இந்திய அரசமைப்பின்படி வேளாண்மை டேஸ் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல். இந்திய அரசமைப்பின்படி வேளாண்மை வந்து மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
ஜமீன்தாரி முறை பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஜமீன்தார் என்பவர் நில உடைமையாளர் வகுப்பை சேர்ந்தவராவார். ஜமீன்தார் என்பவர் நில உடைமையாளர் வகுப்பை சேர்ந்தவராவார். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களாக நியமிக்கப்பட்ட இவர்கள் நிலவரியை அரசுக்கு செலுத்தி வந்தனர். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களாக நியமிக்கப்பட்ட இவர்கள் நிலவரியை அரசுக்கு செலுத்தி வந்தனர். இவர்கள் தங்கள் நிலங்களில் விவசாயம் செய்யும் விவசாயிகளிடமிருந்து குத்தகை வசூல் செய்து அரசுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு தொகையை நிலவரியாக செலுத்த கடமைப்பட்டவர்கள் ஆவர். இவர்கள் தங்கள் நிலங்களில் விவசாயம் செய்யும் விவசாயிகளிடமிருந்து குத்தகை வசூல் செய்து அரசுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு தொகையை நிலவரியாக செலுத்த கடமைப்பட்டவர்கள் ஆவர். விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் தொகைக்கு சட்டப்பூர்வமான வரம்பு இல்லை என்பதால் ஜமீன்தாரர்கள் பொதுவாக விவசாயிகளிடமிருந்து அதிக தொகையினை வசூலித்து அவர்களை வறிய நிலைக்கு உள்ளாக்கினர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் தொகைக்கு சட்டப்பூர்வமான வரம்பு இல்லை என்பதால் ஜமீன்தாரர்கள் பொதுவாக விவசாயிகளிடமிருந்து அதிக தொகையினை வசூலித்து அவர்களை வறிய நிலைக்கு உள்ளாக்கினர். ஆங்கிலேயர்களால் டேஸ் வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எத்தனை முறை அப்படின்னா 3 முறை. ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த 3 முறை என்னன்றது பாருங்கள். அடுத்த கொஷின், 3 வகையான வருவாய் முறை. ஒன்று நிரந்தர நிலவரி திட்டம். இது ஜமீன்தாரர்கள் வரியை வசூல் பண்ணி அரசுக்கு செலுத்துவாங்க. ரைத்துவாரி முறை. இது விவசாயிகள் நேரடியாக விவசாயிகளே விவசாயம் பண்ணுவாங்க. மகள்வாரி முறை கிராமத்தின் கூட்டு பொறுப்போடு செயல்படக்கூடியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இந்த 3 வகையான வருவாய் முறைனா நிரந்தர நிலவரி திட்டம், ரைத்துவாரி முறை, மகள்வாரி முறை. பொறுத்துக. ஸோ டைரெக்டாக கொடுத்துருக்கோம். நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம் வட இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது. ரைத்துவாரி முறை தென்னிந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது. மகள்வாரி முறை நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம் வட இந்தியா, ரைத்துவாரி முறை தென்னிந்தியா, மகள்வாரி முறை நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்டது. ரைத் என்றால் டேஸ் என்று பொருள். ஆன்சர் விவசாயி. ரைத் என்றால் விவசாயி என்று பொருள். ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் 1949 அறிமுகம் செய்யப்பட்ட பகுதிகள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் 1949 அறிமுகம் செய்யப்பட்ட பகுதியில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய். நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் அறிமுகமான வங்காளத்தில் லேசுதான் இச்சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது வங்காளத்தில் எப்போனா 1955. நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் அறிமுகமான வங்காளத்தில் 1955 தான் இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது. 16வது கொஷின், அரசு ஜமீன் ஒழிப்பு பற்றிய 2 அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றிய ஆண்டு. எப்போனா 1951 ஒன்று, 1955 ஒன்று. ஆன்சர் இரண்டும் சரி. அரசு ஜமீன் ஒழிப்பு பற்றிய 2 அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றிய ஆண்டு 1951, 1955. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு டேஸில் நிறைவு பெற்றது. எப்போனா 1956. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1956 நிறைவு பெற்றது. இந்தியாவில் பயிரிடப்படும் மொத்த நிலத்தில் ஏறத்தாழ எத்தனை விழுக்காடு நிலங்கள் குத்தகை முறையின் கீழ் இருந்தன? எத்தனை விழுக்காடு அப்படின்னா 50 விழுக்காடு. இந்தியாவில் பயிரிடப்படும் மொத்த நிலத்தில் ஏறத்தாழ 50 விழுக்காடு நிலங்கள் குத்தகை முறையின் கீழ் இருந்தன. 19வது கொஷின், குத்தகை சீர்திருத்த சட்டங்கள் 3 இலக்குகளை குறிவைத்து இயற்றப்பட்டன. அவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. பாருங்கள். குத்தகையை முறைப்படுத்துவது, குத்தகைதாரர்களின் உரிமைகளை பாதுகாப்பது, நில உடைமையாளர்களிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றின் உரிமையை குத்தகைதாரர்களுக்கு அளிப்பது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. குத்தகை சீர்திருத்த சட்டங்கள் 3 இலக்குகளை குறிவைத்து. ஸோ குத்தகையை முறைப்படுத்துவது, குத்தகைதாரர்களின் உரிமைகளை பாதுகாப்பது, நில உடைமைகளிடமிருந்து நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றின் உரிமையை குத்தகைதாரர்களிடம் அளிப்பது. நில சீர்திருத்த நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்த மாநிலங்கள். ஸோ பாருங்கள், கேரளா, மேற்கு வங்காளம். ஆன்சர் இரண்டும் சரி. நில சீர்திருத்த நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்த மாநிலங்கள் கேரளா, மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக நில உச்சவரம்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு.
எப்போ அப்படின்னா 1961. தமிழ்நாட்டில் முதன்முறையாக நில உச்சவரம்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1961. ஒரு முக்கியமான கொஷின். டேஸ் வரை ஒரு நில உரிமையாளர் எவ்வளவு நிலங்களை சொந்தமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஸோ இது வரைக்கும்னா 1972 வரை 1972 வரை ஒரு உரிமையாளர் எவ்வளவு நிலங்களை சொந்தமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. டேஸுக்கு பின்னர் அடிப்படை அலகானது குடும்பம் என மாற்றப்பட்டது. ஸோ எப்போனா 1972க்கு பின்னர் அடிப்படை அலகானது குடும்பம் என மாற்றப்பட்டது. இறுதியில் டேஸ் லட்சம் ஹெக்டேர் நிலம் மட்டுமே உபரி நிலமாக கையகப்படுத்தப்பட்டது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 65 லட்சம் ஹெக்டேர் நிலம் மட்டுமே உபரி நிலமாக கையகப்படுத்தப்பட்டது. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர், இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின், வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வந்து வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர், நிறைய டைம் கேட்ட கொஷின், வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வந்து வினோபா பாவே. டேஸ் இயக்கம் மூலம் பெரும் நில உடைமையாளர்கள் தங்களிடம் உபரியாக உள்ள நிலங்களை தாங்களாகவே முன்வந்து வழங்க இணங்க வைத்த முயற்சிகள் மக்களின் கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூமிதான இயக்கம். பூமிதான இயக்கம் மூலம் பெரும் நில உடைமையாளர்கள் தங்களிடம் உபரியாக உள்ள நிலங்களை தாங்களாகவே முன்வந்து வழங்க இணங்க வைத்த முயற்சிகள் மக்களின் கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. டேஸ்களின் இடைப்பகுதியில் இந்தியாவில் உணவு உற்பத்தியின் நிலை மிகவும் கவலையளிப்பதாக இருந்தது. ஸோ எப்போனா 1960 இடைப்பகுதியில் இந்தியாவில் உணவு உற்பத்தியின் நிலை மிகவும் கவலையளிப்பதாக இருந்தது. டேஸில் நீர்ப்பாசன வசதி உள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகிற கோதுமை, நெல் ஆகியன பயிரிடப்பட்டன. ஸோ எப்போ அப்படின்னா 1965 1965 நீர்ப்பாசன வசதி உள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகிற கோதுமை, நெல் ஆகியன பயிரிடப்பட்டன. இது வந்து HYV அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உயர் ரக வீரிய விதைகள் மூலம். நாடு முழுவதும் அதிக விளைச்சலை தருகின்ற வீரிய விதைகள் பயன்படுத்தப்பட்டன. இதை பொதுவாக எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் வந்து பசுமை புரட்சி. நாடு முழுவதும் அதிக விளைச்சலை தருகின்ற வீரிய விதைகள் பயன்படுத்தப்பட்டன. இதை பொதுவாக எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? பசுமை புரட்சி. 30வது கொஷின் போகிறதுக்கு 1960-61 உணவு தானிய உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா 35 மில்லியன் டன்கள். இதே 2011-12 உணவு தானிய உற்பத்தி வந்து 104 மில்லியன் டன்கள். 1960-61 கோதுமை உற்பத்தி பார்த்திங்கன்னா 11 மில்லியன் டன்கள். இதே 2011-12 கோதுமை உற்பத்தி பார்த்திங்கன்னா 94 மில்லியன் டன்கள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 31வது கொஸ்டின் போகிறதுக்கு எல்லாம் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். FCI அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், RDP ஊரக வளர்ச்சி திட்டங்கள் அது தமிழில், IRDP ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், MGNREGA அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதனுடைய தமிழ் விரிவாக்கம், அதாவது ஆங்கில சுருக்கம் கொடுத்துட்டு தமிழ் விரிவாக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இந்த IRDP அப்புறம் MGNREGA இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தமிழ்லையும் கேட்பாங்க. இதே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். 32வது கொஸ்டின். கூற்று 1. விவசாயிகளிடமிருந்த உபரி உணவு தானியங்களை விலைக்கு வாங்கிய அரசு பெருமளவிலான தானிய கையிருப்பை ஏற்படுத்தி அவற்றை இந்திய உணவு கழகத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்களில் சேமித்து வைத்தது. அதான் இந்திய உணவு கழகம் தான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI. கூற்று 2. இந்திய உணவு கழகத்தில் சேமிக்கப்பட்ட உணவு தானியங்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலம், அதான் PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், மக்களுக்கு கிடைக்குமாறு செய்யப்பட்டு மக்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது விவசாயிகளிடமிருந்த உபரி உணவு தானியங்களை விலைக்கு வாங்கிய அரசு பெருமளவிலான தானிய கையிருப்பை ஏற்படுத்தி அவற்றை இந்திய உணவு கழகத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்தது. இந்திய உணவு கழகத்தில் சேமிக்கப்பட்ட உணவு தானியங்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்யப்பட்டு மக்களுக்கான உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1980. அதான் IRDP. ஒரு முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கெல்லாம் நிறைய டைம் வந்திருக்கு. வெறும் IRDPன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பக்கம் வந்து ஆண்டு கொடுத்துருப்பாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டது 1980. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 5011 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 5011 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆண்டொன்றுக்கு 600 குடும்பங்களுக்கு உதவி வழங்கியது. 15 மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை.
ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 5011 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆண்டொன்றுக்கு 600 குடும்பங்களுக்கு உதவி வழங்கியது. 15 மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருந்தது. கிராமப்புற ஏழைகளின் சுய வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக 1999 இது மறுசீரமைக்கப்பட்ட திட்டம் எது? எந்த திட்டம்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தான் வந்து மறுசீரமைக்கப்பட்டது. கிராமப்புற ஏழைகளின் சுய வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக 1999 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் மறுசீரமைக்கப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. நிறைய டைம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து 2005. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டதுன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சட்டம் அப்படின்னு திட்டமாக வந்து மாற்றிருக்காங்க. அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என மாற்றம் செய்யப்பட்டது. கிராமப்புற ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் 2005 இயற்றப்பட்ட திட்டம் அதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். கிராமப்புற ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் 2005 இயற்றப்பட்ட திட்டம் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 100 நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டது. அதாவது இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அது கரண்ட்டாக இதில் எதுவும் கொடுக்கல. ஸோ அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சவங்க அந்த நாள் இன்க்ரீஸ் பண்ண நாள் 150 டேஸ்ன்னு நினைக்கிறேன், அது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டது. இது வந்து ஆரம்பத்தில் கொடுத்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். விண்ணப்பித்தவருக்கு 15 நாட்களுக்கு உள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். வீட்டில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருத்தல் வேண்டும். ஊதியத்திற்கு முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்திற்கான விகிதம் 60:40. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். 3இல் 1 பகுதியினர் பெண்களாக இருத்தல் வேண்டும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து விண்ணப்பதற்கு 15 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருத்தல் வேண்டும். ஊதிய முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்திற்கான விகிதம் வந்து 60:40. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பாருங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான். 42வது கொஸ்டின் கூற்று 1. இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் பல வகை கச்சா பொருட்கள் கிடைக்கின்ற அல்லது விளைகின்ற அதிக உழைப்பு மிகுந்த செயலாக்க தொழில்களும் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. கூற்று 2. இதற்கு மாற்றான காந்தியின் மாதிரி கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. குடிசை தொழில்கள் மூலம் நுகர்வுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டால் அது கிராமப்புற வறுமையும் வேலையின்மையும் அகற்றும் எனும் கருத்தை முன்வைத்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் பல வகை கச்சா பொருட்கள் கிடைக்கின்ற அல்லது விளைகின்ற அதிக உழைப்பு மிகுந்த செயலாக்க தொழில்களும் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இதற்கு மாற்றான காந்தியின் மாதிரி கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. குடிசை தொழில்களின் மூலம் நுகர்வுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டால் அது கிராமப்புற வறுமையும் வேலையின்மையும் அகற்றும் எனும் கருத்தை முன்வைத்தது. அரசு பல்வகைப்பட்ட தொழில்களின் முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய அளவிலான கனரக தொழில்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் யாரின் மாதிரியை கை கொண்டது? யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அரசு பல்வகைப்பட்ட தொழில்களின் முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய அளவிலான கனரக தொழில்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் யாரின் மாதிரியை கை கொண்டது? ஜவஹர்லால் நேரு. முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 1948. முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948. முதல் தொழில் கொள்கை தொழிலகங்களை 4 வகைகளாக பிரித்தது. அவை அந்த 4 வகைகள் பாருங்கள். போர்த்துறை சார்ந்த தொழிலகங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 18 தொழிலகங்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் தொழிலகங்கள், தனியார் துறை சார்ந்த தொழிலகங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. முதல் தொழிற்கொள்கை தொழிலகங்களை 4 வகைகளாக பிரித்தது. அவை
போர்த்துறை சார்ந்த தொழிலகங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 18 தொழிலகங்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் தொழிலகங்கள், தனியார் துறை சார்ந்த தொழிலகங்கள். 46வது கொஸ்டின், டேஸில் நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும். ஸோ எப்போ அப்படின்னா 1956 நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும். இது தொழிலகங்களை 3 வகையாக பிரித்தது. 1956 நிறைவேற்றப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானம் தொழிலகங்களை 3 வகையாக பிரித்தது. அவை அந்த 3 வகை பாருங்கள். அட்டவணை A1, A1, அட்டவணை வந்து E1. அட்டவணை ஆல தொழிலகங்கள் அரசின் முற்றுரிமையின் கீழ் இருந்தன. அட்டவணை ஆவில் இடம்பெற்ற தொழிலகங்கள் அரசு புதிய அலகுகளை தொடங்கலாம், தனியார் துறையினரும் தங்கள் அலகுகளை அமைக்கலாம். அட்டவணை ஈயில் பார்த்திங்கன்னா மீதமுள்ள தொழில்கள். ஸோ மொத்தமாக ஒரு 3 அட்டவணையை வந்து பிரிச்சிருக்காங்க. 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் மூலம் தொழிலகங்களை ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. 48வது கொஸ்டின், தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1951. தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1951. எந்த ஆண்டு வெளியான தொழில் கொள்கை அறிக்கையானது சிறிது காலமே ஆட்சியில் இருந்த ஜனதா அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது? ஸோ எப்போ அப்படின்னா 1977. 1977ஆம் ஆண்டு வெளியான தொழில் கொள்கை அறிக்கையானது சிறிது காலமே ஆட்சியில் இருந்த ஜனதா அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு காங்கிரஸ் அரசால் வெளியிடப்பட்ட தொழிற்கொள்கை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சியை பேணுவதை இலக்காக கொண்டிருந்தது? ஸோ எந்த ஆண்டுனா 1980. 1980ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசால் வெளியிடப்பட்ட தொழிற்கொள்கை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சியை பேணுவதை இலக்காக கொண்டிருந்தது. 1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களே இருந்தன? ஸோ எத்தனை அப்படின்னா 5 பொதுத்துறை நிறுவனங்களே இருந்தன 1951. 2012 பார்த்திங்கன்னா 225 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இருந்தது 2012. 52வது கொஷின் போகிறதுக்கு நிறைய டைம் கேட்ட கொஷின். இரும்பு எஃகு நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் பாருங்கள். பிலாய் வந்து சத்தீஸ்கரில் வந்து இருக்குது, ரூர்கலா வந்து ஒடிசா, துர்காப்பூர் வந்து மேற்கு வங்காளம், பொகாரா வந்து ஜார்க்கண்ட். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க, சும்மா இது பேசிக்காக கொடுத்துருக்காங்க. பிலாய் வந்து சத்தீஸ்கர், ரூர்கலா வந்து ஒடிசா, துர்காப்பூர் வந்து மேற்கு வங்காளம், பொகாரோ வந்து ஜார்க்கண்ட். 1950களில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியோடு டேஸ் போன்ற பொறியியல் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. பாரத மிகுமின் நிறுவனம், இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. 1950களில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியோடு பாரத மிகுமின் நிறுவனம், இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் போன்ற பொறியியல் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் நிறுவப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா போபால். பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் நிறுவப்பட்ட இடம் வந்து போபால். டேஸில் பொதுத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தது எப்போனா 1991. 1991 பொதுத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தது. டேஸ்களில் தொலைக்காட்சி பெட்டி பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. எப்போ அப்படின்னா 1970களில் தொலைக்காட்சி பெட்டி பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. அரசு டேஸில் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் பொதுத்துறை சாராத நிறுவனங்களால் செய்யப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை தொடங்கியது. ஸோ எப்போனா 1991. அரசு 1991 நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் பொதுத்துறை சாராத நிறுவனங்களால் செய்யப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை தொடங்கியது. தாராளமயமாக்கல் தொழில் கொள்கை அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1991. ஒரு முக்கியமான கொஷின். தாராளமயமாக்கல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1991. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது. திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது. முதலாவது 5ஆண்டு திட்டத்தின் காலப்பகுதி 1951 56 வரைக்கும் முதலாவது 5ஆண்டு திட்டம். டேஸ் வரை 3 ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. எப்போ அப்படின்னா 1966 69 வரைக்கும்
3 ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது 5 ஆண்டு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு டேஷ் கோடிகளாகும். எவ்வளோ அப்படின்னா 3870 கோடி. இந்த மாதிரி கொஸ்டினெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலாவது 5 ஆண்டு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு டேஷ் கோடிகளாகும் 3870 கோடி. முதலாவது 5 ஆண்டு திட்டம் எதை வளர்ப்பதை குறிப்பாக கவனம் செலுத்தியது? எதை அப்படின்னா வேளாண்மை. முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மை வளர்ப்பதை குறிப்பாக கவனம் செலுத்தியது. முதலாவது 5 ஆண்டு திட்ட காலம் 1951 1956 வரை. முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் டேஷ் விழுக்காடுகள் வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. எத்தனை விழுக்காடு அப்படின்னா 31%. இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி நிறைய கொஷின் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக முதலாவது 5 ஆண்டு திட்டத்திலேருந்து அந்த மேக்ஸிமம் அந்த 12 5 ஆண்டு திட்டம் வந்து இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. நம்மளும் தனியாக வந்து கொஷின் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா கொஷின் ஏரியான்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. அது போய் பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் 31 விழுக்காடுகள் வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. சரியானதை தேர்ந்தெடுத்து மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பொதுவாக மகளன் ஓபிஎஸ் திட்டம் என அறியப்பட்ட இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. முதலாவது திட்டத்தில் 6 விழுக்காடாக இருந்த தொழில்துறையின் பங்கு இரண்டாவது திட்டத்திற்கு பின்னர் 24 விழுக்காடாக உயர்ந்தது. முதல் 2 திட்டங்களும் ஓரளவிற்கு மிதமான 4 விழுக்காடு வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்தது. இதை பொருளாதார நிபுணர்கள் இந்த வளர்ச்சி வீதம் என அழைத்தனர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸுமே முக்கியமானது. பொதுவாக மகளன் ஓபிஎஸ் திட்டம் என அறியப்பட்ட இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. முதலாவது திட்டத்தில் 6 விழுக்காடாக இருந்த தொழில்துறையின் பங்கு இரண்டாவது திட்டத்திற்கு பின்னர் 24 விழுக்காடாக உயர்ந்தது. முதல் 2 திட்டங்களும் ஓரளவுக்கு மிதமான 4 விழுக்காடு வளர்ச்சி இலக்காக கொண்டிருந்தது. இதை பொருளாதார நிபுணர்கள் இந்த வளர்ச்சி வீதம் என அழைத்தனர். டேசாவத் திட்டத்திலிருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. எத்தனாவது திட்டம்னா நான்காவது 5 ஆண்டு திட்டத்திலிருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது? எப்படின்னா 8வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் வந்து பொருளாதாரம் வந்து தாராளமயமாக்கப்பட்டது. ஆண்டு வந்து 1992 97. இந்த 8வது 5 ஆண்டு திட்டத்தோடைய காலம் வந்து 1992 97. ஐந்தாண்டு திட்டத்தின் சாதனைகள் மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். பொருளாதாரத்தை விரிவுபடுத்துதல், தேசிய வருமானத்திலும் தனிநபர் வருமானத்திலும் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி, தொழிற்சாலைகளின் உற்பத்தி அதிகரிப்பு, வேளாண்மையில் நவீன இடுபொருட்களை பயன்படுத்துவது அதிகரித்ததுடன் வேளாண்மை உற்பத்தியும் அதிகரித்தது, அதிக அளவில் பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பொருளாதாரத்தை விரிவுபடுத்துதல், தேசிய வருமானத்திலும் தனிநபர் வருமானத்திலும் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி, தொழிற்சாலைகளின் உற்பத்தி அதிகரிப்பு, வேளாண்மையில் நவீன இடுபொருட்களை பயன்படுத்துவது அதிகரித்ததுடன் வேளாண்மை உற்பத்தியும் அதிகரித்தது, அதிக அளவில் பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரம். 70வது கொஷின். 1951 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன? எத்தனை அப்படின்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளன. இறுதியான 5 ஆண்டு திட்டமான 12வது 5 ஆண்டு திட்டத்தின் ஆண்டு எப்போ அப்படின்னா 2012 2017. ஸோ இதுதான் கடைசி 5 ஆண்டு திட்டம். அது வந்து 12வது 5 ஆண்டு திட்டம். டேசாம் ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ எப்போனா 2015 ஆண்டு வந்து திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. 1951 இந்தியாவின் எழுத்தறிவு நிலை ஸோ எவ்வளோனா 18.3%. 1951 இந்தியாவின் எழுத்தறிவு நிலை வந்து 18.3%. பொறுத்துக 2014-15 காலகட்டத்தில் இருந்த அந்த கல்வி நிலையங்கள் பாருங்கள். உயர் தொடக்க பள்ளிகள் வந்து 12.72 லட்சம். எப்போ 2014-15 காலகட்டத்தில் அந்த கணக்கீட்டின் படி. இடைநிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் வந்து 2.45 லட்சம். கல்லூரிகள் வந்து 38,498. மத்திய பல்கலைக்கழகங்கள் 43. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த 2014-15 கணக்கின் படி.
மாநில பல்கலைக்கழகங்கள் பார்த்திங்கன்னா 316, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் 122, மாநில தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து 181. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 75வது கொஷின். பொறுத்துக, இடைநிற்றல் பிரச்சனையை தீர்க்க தொடங்கப்பட்ட திட்டங்கள் ஒரு 3 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைவருக்கும் கல்வி திட்டம் சர்வ சிக்ஷா அபியான், இடைநிலை கல்வி திட்டம் வந்து ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் வந்து சமர சிக்ஷா அபியான். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 3 முக்கியமான திட்டங்கள் தான். ஸோ அனைவருக்கும் கல்வி திட்டம் வந்து சர்வ சிக்ஷா அபியான், இடைநிலை கல்வி திட்டம் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமர சிக்ஷா அபியான். இது 3 தொடங்கப்பட்ட ஆண்டுகள் நீங்கள் தெரிஞ்சால் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து போட்டு விடுங்க, நான் பின் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட் 76வது கொஷின் நானும் பார்க்குறேன். ஜேஆர்டி டாடா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரின் நிதி உதவியில் பெங்களூரில் எந்த ஆண்டு அறிவியல் நிறுவனம் அமைக்கப்பட்டது? ஸோ எந்த ஆண்டுனா 1909. ஜேஆர்டி டாடா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரின் நிதி உதவியில் பெங்களூரில் எந்த ஆண்டு இந்திய அறிவியல் நிறுவனம் அமைக்கப்பட்டது? 1909. ஹோமி ஜே பாபா என்பவரின் நிதி உதவியுடன் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1945. ஹோமி ஜே பாபா என்பவரின் நிதி உதவியுடன் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1945. தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம். தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா புனே. அடுத்து தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி. இப்போ வேதியியல் ஆய்வகம் வந்து புனே, இயற்பியல் ஆய்வகம் வந்து புதுடெல்லி. இந்தியாவில் எத்தனை வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? எத்தனை அப்படின்னா 67 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. தமிழகத்தில் எத்தனை வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? 3 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. ஸோ இந்தியாவில் மொத்தம் 67 பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது, வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் வந்து 3 வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இருக்குது. ஸோ வேதியியல் ஆய்வகம் வந்து புனே, இயற்பியல் ஆய்வகம் வந்து புதுடெல்லி. முதல் ஐஐடி எங்கு நிறுவப்பட்டது? எங்கே அப்படின்னா காரக்பூர் அல்லது கோரக்பூர் எல்லாமே ஒன்று தான். நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1951. எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. முதல் ஐஐடி எங்கே நிறுவப்பட்டது? காரக்பூர் அல்லது கோரக்பூர் எல்லாம் ஒன்று தான். 83வது கொஷின் பொறுத்துக்க. தற்போது நம்ம நாட்டில் 23 ஐஐடிகள் செயல்படுகின்றன. தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து எத்தனை? 31 இருக்குது. இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து 25 இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. தற்போது நம்ம நாட்டில் வந்து 23 ஐஐடிகள் செயல்படுகின்றன. தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து 31, இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து 25. ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. புக் பே கொஷின் வந்து பார்க்கலாம். 84வது கொஷின். பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. இப்போ ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா 1951. அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகள் பயன்பாடு வந்து 1965. தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது 1961. அப்போ சரியான வரிசை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஏ, அடுத்து சி, அடுத்து வந்து பி. இந்திய அரசாங்கம் தேச வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சமதர்ம வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது இந்திய அரசாங்கம். இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? எப்போதுனா 1951 முதலாவது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1951. 87வது கொஷின் போகிறதுக்கு எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம். தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது வந்து 1956. அதாவது இரண்டாவது தொழில் கொள்கை. முதல் தொழில் கொள்கை வந்து 1948. இந்திய அறிவியல் நிறுவனம் வந்து 1909. மகனோபிஸ் திட்டம் வந்து மகனோபிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது திட்டம் வந்து 2வது 5வது திட்டம். முதலாவது 5வது திட்ட காலம் வந்து 1951 1956 வரை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2வது முறையாக வந்து 1972. நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா வினோபா பாவே. அவர் வந்து பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர். 90வது கொஷின் கூற்று. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தின் ஒரு பகுதியையே எட்டியது. காரணம், பல நில சுவாந்தாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தின் ஒரு பகுதியை எட்டியது. பல நில சுவாந்தாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர்.
தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 2005. நிறைய டைம் கேட்ட கொஷின். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2005. எந்த ஆண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன? எந்த ஆண்டுனா 1991 வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பு ஒரு தனி நபருக்கு வழங்குகிறது? எத்தனை நாட்கள் அப்படின்னா 100 நாட்கள் வந்து வழங்குகிறது. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? 1945. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்டது வந்து 1945. கடைசி கொஸ்டின். 1951ஆம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? எத்தனை அப்படின்னா 5 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டன. ஸோ இதோட 11th 12th ஹிஸ்ட்ரி வந்து 22 லெசன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இனி நீங்கள் தேவைன்னும் போது இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.